தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஒரு உபயோகமான ஒரு நிகழ்ச்சியா தான் இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேர் தான். நம்ம பேரே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நியூமராலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எண்கணிதம் பிரகாரம் நம்ம பேர்களை வச்சிருந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில சில பாதிப்புகள், சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் நம்ம பேர் தான். அதுக்குரிய ஒரு விளக்கத்தை தான் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் நமக்காக இன்னைக்கு கொடுக்க இருக்கார். வணக்கம். வணக்கம். வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வேல்வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சௌரியம். இன்னைக்கு 2ஆம் தேதி பிறந்தவர்கள் என்னென்ன எழுத்துல தொடங்கக்கூடிய பேர்களை வைக்கணும்? 2ஆம் தேதி பிறந்தவங்க சந்திரனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்காங்க. 2ஆம் தேதி பிறந்தவங்க சந்திரனுடைய தன்மைகளில் பிறந்திருக்காங்க. சந்திரன் அப்படின்னு சொன்னாலே மாத்ருகாரகன், பிரயாணக்காரகன்னுவாங்க. இவங்க பொறுத்தளவுக்கு சில பேர் கம்ப்ளைண்ட்டாக சொல்ல போனால் ஒரு இடத்துல உட்கார மாட்டான்னு சொல்லலாம். சில பேர் பெருமையாக பேச போனால் இவங்க ரொம்ப திறமைசாலி, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டா, ஓடிண்டே இருப்பா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் கொண்டவங்களாக இருப்பாங்க. எதுலேயும் ஒரு திருப்தி இல்லாது அடுத்தடுத்து பண்ணணுங்கிற ஒரு தன்மைகள் கொண்டவங்களாக, நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டானவங்களாக இருக்கக்கூடியது தான் இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்க. 2ஆம் தேதி பிறந்த இவர்கள் எண்ணங்களில் ரொம்ப சிறந்தவர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக நினைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இவங்க 11ல் பிறந்திருக்காங்க. அப்போ 11ல் பிறந்தா அதுவும் 2க்கு சமமானமா? அது சரி. அப்போ அவங்களுக்கும் 2ஆக நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க 2ஆம் தேதி இந்த 2ங்கிற எண்ணுக்கு கொண்டான சந்திரன் இவர்களை அதிகபட்சம் தூரமாக, பிறந்தது ஒரு ஊர், இறப்பது ஒரு ஊராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். அப்படி இருக்கக்கூடியவங்க தான் 2ஆம் தேதி பிறந்தவங்களாக இருப்பாங்க. என்னென்ன எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வைக்கணும்? இவங்க பேர் நட்சத்திர பிரகாரம் அவர்கள் பார்த்திருந்தாலும் எண் பிரகாரம் பார்த்துட்டோம்னா BKR. இந்த BKR இந்த எழுத்துல அவங்களுடைய பேர் ஆரம்பமா இருக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். நல்ல முன்னேற்றமான தன்மைகளை கொடுக்கும். அவங்க எதுலையும் சிறந்ததாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெற முடியும்னு சொல்லலாம். சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு பொதுவான கேள்வி. நிறைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பேரை அவ துவங்கக்கூடிய அந்த ஒரு தொழில், அதாவது ஒரு கடை திறக்கிறான்னு வச்சுப்போமே, அந்த கடைக்கும் குழந்தைகளோட பேரையே வைப்பா. இப்போ நீங்க சொன்ன இந்த 2ஆம் தேதியே அந்த குழந்தை பிறந்திருக்கு, ஆனா சொன்னக்கூடிய அந்த எழுத்துக்கள்ல பேர் இல்லை, நேர்மாறாக வேற எழுத்துக்கள்ல பேர் ஆரம்பிக்கிற மாதிரி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபேஷனுக்கு வச்சிருக்கா. இப்போ அந்த குழந்தைக்கு இப்போ நேரம் சரியில்லை, இப்போ அந்த தொழிலுக்கும் அந்த குழந்தையுடைய பேரையே வச்சிருக்கா. இது அதை பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதல்ல நேரம் சரியில்லைனாலே பாதிக்கும். அதுக்கப்புறம் தொழில் சரியில்லாத போது அந்த நேரம் சரியில்லாத தன்மைகள்ல அந்த பேர் குழந்தையோடது வச்சிருந்தால் நிச்சயமான அதோடைய தாக்கங்கள் இருந்துட்டு இருக்கும். உதாரணமா ஒருத்தர் இந்த ஹேர் டிசைனிங் சொல்லுவாங்க, அந்த முடியோட இதெல்லாம் பண்றவா, நிறைய இந்த சினிமாக்கள்லாம் நிறைய இந்த முடி சம்பந்தமா ஹேர் ஸ்டைலிஷ் பண்றவா, அதே மாதிரி அந்த கடையெல்லாம் அவர் வச்சிருக்கிற இருக்கு. அவர் ரொம்ப திறமையானவர். அவர் குழந்தைக்கு ஐஸ்வர்யா அப்படின்னு பேர், ஐஸ்வர்யமான பேர் தான் இது. ஆனால் எப்படி அப்படின்னு கேட்டுட்டோம்னா இது அந்த ஜாதகத்துக்குரியதாக இருக்கா, அவர் பிறந்த தேதிக்குரியதா இருக்கா? பேர் ஐஸ்வர்யமா இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்குரியதாக, அந்த தேதிக்குரியதாக அவர் வைக்கவில்லை. ஸோ வைக்காதது ஒரு விதமான தாக்கத்தை ஒரு பக்கம் உருவாக்கினாலும் அவர் வச்சிருக்கிற கடைக்கு பேரும் ஐஸ்வர்யானே வச்சிருக்காரு. ஸோ ஏற்கனவே அவர் பேர் பிரகாரமே சரியில்லை. இன்னொன்னு அவர் கடைக்கும் குழந்தையோட பேரை வச்சிருக்கும் பொழுது இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டுட்டோம்னா, இவர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு சேர்ந்துட்டார். ஃபர்ஸ்ட் இந்த கடை வச்சார், கடையில பெரிய அளவுக்கு வருமானம் இல்லைன்னு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டார். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா,
வேலைக்கு சேர்ந்து இன்னொரு நபரை போட்டுக்கிறார். இவர் டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து கடையில் உட்காந்து அந்த லஞ்ச் டைம் வந்து இருந்துட்டு திருப்பி போயிடுவார். சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு நேராக திருப்பி வருவார், ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போயிடுவார். இந்த மத்தியானம் வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த கடையில் இருக்கிற நபர் வந்து சரியான பதில் சொல்ல முடியாமல் கடைசியில் அந்த கடைக்கு வந்து வாடகையும் இவர் இங்கே சம்பாதிக்கிற சம்பளத்திலேருந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பேர் கடை இருக்குன்னு, ஆனால் சம்பளத்தை வந்து இப்படி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆக அவர் சொல்கிறார், எனக்கு இருக்கக்கூடிய திறமை, நான் அந்த காலத்தில் நிறைய படமெல்லாம் பண்ணியிருக்கேன், சினிமாக்கெல்லாம் நான் நிறைய இது பண்ணியிருக்கேன், நிறைய டிவி ஷோஸ்க்கு வந்து நான் நிறையா பண்ணியிருக்கேன், நிறைய ஈவெண்ட்ஸுக்கு நான் பண்ணியிருக்கேன், நிறைய பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இருப்பினும் நான் என்ன பண்ணுறது, என்னுடைய நிலை பாருங்கள், நல்ல பேர் தான் ஐஸ்வர்யான்னு வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு பெரிய ஐஸ்வர்யம் இல்லையே அப்படின்னு சொன்னார். ஸோ நான் சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொன்ன விஷயங்கள் இதுதான். பேர் வைக்கிறது பெருசு இல்லை, அதை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட அணுகி வைக்கிறது தான் பெருசு. ரொம்ப சிறப்பாக சொன்னார். வணக்கம். நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி. நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. பார்த்ததோட மட்டும் இல்லாம நம்ம பிறந்த தேதிக்கு ஏத்த மாதிரி நம்ம பேர்களை வந்து தப்பா வைக்கிறதுனால வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நிச்சயமா ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல அடுத்தடுத்த தேதிகளை பிறந்தவர்கள் சரியா வைக்க வேண்டிய அந்த ஒரு எழுத்துக்கள் என்ன, சரியா வைக்க வேண்டிய அந்த பேர்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகா நமக்காக சொல்ல போறாரு திரு மகேஷ் ஐயர் அவர்கள். தவறாம நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி, வணக்கம். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் அவர் நடத்தும் ஜோதிடம் எண்கணித வகுப்புகள், அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் எண்கணித வகுப்புகள் 1 மாதம். சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425.